பேன் கார்டு. நம்மளுக்கு எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் பேன் கார்டை கேட்க மாட்டாங்க. ஆனால் இனிமே எதுக்கெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க தெரியுமா? நீங்கள் ஒரு வேளை 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏதாவது அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்கன்னா விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேன் கார்டை கம்பல்சரியாக சப்மிட் பண்ணி ஆகணும். இது மாதத்துக்கு இல்லை, வருஷத்துக்கு. அண்ட் இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதோட வர்த் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போதுன்னு வைங்க, அது சார்ந்தும் நீங்கள் பேன் கார்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, நான் கார் வாங்குறேன் அதுன்னு சொல்லிட்டு நான் வாங்குறோம்னாக்கா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதோட விலை இருக்குன்னா அங்கேயும் பேன் கார்டை நீங்கள் காமிச்சே ஆகணும். அண்ட் இந்த ஹோட்டல்ஸு, அப்புறம் இந்த ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேஷாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பேன் கார்டு கம்பல்சரி. அப்புறம் ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நிறைய பேர் ஹியூஜான டிரான்சாக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸை இனிமேல் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்காத டாக்குமெண்ட்ஸை இனிமேல் கேட்பாங்க. அண்ட் இதெல்லாம் சார்ந்து இந்த பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறப்ப அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுக்கு அரசு அதிகாரிகள் அவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல, அவங்க சார்ந்து சர்வேலன்ஸ் சிஸ்டம் இப்போ என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் ஹியூஜ் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இதுவும் பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் இனிமேல் ஒன்றா தான் இருக்கணும். ஒன்று எக்ஸம்ஷன் விடுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே, சரி ஒன்று தானே, இன்ஷியலாக தானே, ஏதோ இதில் தானே மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன். இனிமேல் அதெல்லாம் கூடாது. பேனில் என்ன டீட்டெயில் இருக்கோ அது ஆதாரில் இருக்கணும், ஆதாரில் இருக்க டீட்டெயில் பேனில் இருக்கணும், மிஸ் மேட்ச் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப தீவிரமாக இதுக்கப்புறம் பார்க்க போகிறாங்களாம். ஓகே,